ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ வந்து நாங்கள் குருநாத சுவாமி கோவிலுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி 5வது நாள். நீங்களாம் யாரெல்லாம் குருநாதசாமி கோவிலுக்கு வர்றீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து முன்னாடி நாளே போயிருப்பீங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி போகிறோம். நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. வராதவங்க வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க போகலாம். வந்து எங்கள் அம்மா அண்ணா அண்ணி எல்லாம் கிளம்பிட்டாங்க. நாங்கள் வந்து ஆம்னியில் கிளம்பிட்டோம். வாங்க போகலாம். சுபாஷ் ஆராதனா ஹாய் சொல்லு. ஆராதனா ஹாய். கிளம்பியாச்சு குருநாத சுவாமி கோவிலுக்கு. சொல்லிடு போலாம். என்ன பேக்கு? வந்துடுக்கலாம். மைக் வை. போய் எந்த அளவுக்கு வீடியோ எடுக்க முடியும்னு தெரியல. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் காயத்ரி? இப்போ வந்து குன்னத்தூரில் நிற்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். குன்னத்தூர் வரைக்கும் வந்தாச்சு. அடுத்தது சாப்பிட்றதுக்கு நாங்கள் கிளம்புறோம். எங்கன்னா அது அந்த கடைக்கு எலக்ட்ரீஷியன் கடை தான் தெரியுதுங்க. நடந்து போகலாம் வாங்க. ஆகுனா நீங்கள் ஏறிடுவீங்கப்பா வண்டியில். காயத்ரிக்கு ஒரே சிரிப்பு. என்ன சிரிப்பு கழுக்கு? ஐயோ, கோவை சொல்லலாம் மாதிரி இருக்குது. அடுத்தது உண்ட மயக்கம். இப்போ பசி மயக்கம், அடுத்தது உண்ட மயக்கம். அப்படி வீட்டுக்கு போயிடலாம். சுகாஸ் கூட்டிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இட்லி சாப்பிட போகிறோன்னு சொல்லிட்டு அங்கே போகிறோம். எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. சொன்னாலே எக்ஸ்ட்ரா பசி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா இட்லிக்கு அப்படி இப்போ வந்து அடுத்தது டீ கடையில் வந்து உட்காந்துருக்குறோம். போண்டாவோ பச்சியோ வாங்கி சாப்பிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் என்ன பண்ணோம்னா காரை நிறுத்திட்டு ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த சைடு போனோம். இட்லி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த சைடு சுற்றி வந்து கடைக்குள்ள ஊந்து வந்து இங்கேயே போனோம். சுற்றி சுற்றி கிருகுன்னு வந்துச்சோம்மா. என்ன ஒரு நடிப்பு பார்த்தியா சுகாஸ் பாருங்க. என் போனை தொலைச்சி கட்டிடலான்னு பார்க்குறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூடாக போண்டா சாப்பிடலாம். இப்போ டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு வடை போண்டாவெல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இதுதான் மார்னிங் டிஃபன் எங்களுக்கு. பார்த்துக்கலாம். ஓகே வாங்க போகலாம். அத்தானி வந்தாச்சு. மணி கூல் ட்ரிங்க்ஸ் வந்தாச்சு. தேங்காய் பால் ஃபேமஸ் அங்கே வந்தாச்சு. இது வரை 1979 வச்ச கடை. பாருங்க, இங்கிருந்தே டிராஃபிக் ஆரம்பிக்குது போல இருக்குது. எல்லாம் குருநாதசாமி கோயிலுக்கு தான். பயங்கர கூட்டம். எக்கச்சக்கமான பேர் வருகிறார்கள். தேங்காய் பால் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறோம். இங்கே பாருங்க கூட்டத்தை அந்த கடையில் வாங்குறதே கஷ்டம் போல இருக்குது. எவ்வளோ கூட்டம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்தியூர் வந்தாச்சு ஃபைனலாக. இன்னும் பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே போகல. இங்கே பாருங்க டிராஃபிக்கு பயங்கரமாக இருக்குது. ஆமாம், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:30 இருக்கு. 12 மணிக்கு பக்கமாக இருக்குது. இங்கேயே ஃபுல் டிராஃபிக். நாங்கள் வந்து இதெல்லாம் அந்தியூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி நிற்கிறோம். நான் இந்த இடத்துக்கு வந்தாவே வீடியோவில் ஒன்று சொல்லிடுவேன். அதை இதுலேயும் சொல்கிறேன். நாங்கள் இங்கே தான் முன்னாடி குடியிருந்தோம். அந்தியூரில் குடியிருந்தேன்னு சொன்னான்ல. அப்போ வந்து இங்கே தான் நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம். இந்த 2-3 வீடு தாண்டி உள்ள பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருந்தோம். இங்கெல்லாம் கறிக்கடையாக இருந்துச்சு அப்போ. கசாப் கடை இல்லை. அது எப்போவோ எடுத்துட்டாங்க. அது கூட தெரியலையா? இங்கே வேறு சோளக்கருது. இங்கே வேணால் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க பச்சைக்கருது. குருநாத சுவாமி கோவில்னாவே சாட்டை, சோளக்கருது, அப்புறம் அது என்ன காய்? பேரிக்காய். அதாவது குதிரைக்கு மாட்டுக்கு இதுக்கெல்லாம் தேவையான கயிறு இதெல்லாம் தான். அப்புறம் சிலம்ப குச்சி இதெல்லாமே இருக்கும். ஓகே வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வேர்த்து விறுவிறுத்து ஆகிட்டோம். டிராஃபிக் ஃபுல் டிராஃபிக். ஃபுல்லாக கூட்டம் தான். அந்த அந்தியூர் பஸ் ஸ்டாண்ட்லேயும் இவ்வளோ கூட்டம் தான். நினச்சி பாருங்கள், கோவில்கிட்டேயும் நாட முடியாது. 3 கிலோமீட்டர் நடந்து தான் போகிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நாங்கள் எப்போவுமே 1 கிலோமீட்டர் நடப்போம். இந்த டைம் 3 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது. போய் பார்ப்போம். யாரெல்லாம் இன்றைக்கி சனிக்கிழமை வந்தீங்கன்னு சொல்லுங்கள் இந்த டைம். சரிங்களா?
கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக நின்றுட்டுருக்கோம் டிராஃபிக்கில். இப்போ தான் வந்து ஜிஹெச் பக்கமாக வந்திருக்கோம். இன்னும் 1/2 கிலோமீட்டர் போகணும். எப்படி நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோமோ தெரியல. இந்த வெயிலை பார்த்தாவே மயக்கமாக வருது. வண்டிக்குள்ளேயே உட்கார முடியல. கரெக்டாக உச்சி வெயில். என்ன பண்ண போகிறோமோ தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். முடியலையே. கம்மனு திங்கெல்லாம் வந்திருக்கலாம் போல. என்னத்த சொல்கிறது, 2 வீலர் கூட சருன்னு போயிடுறாங்க இடையில பூந்து. நம்ம போகவே வந்துட்டாங்களா? கூட்டம் பயங்கரமான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சனிக்கிழமை எக்கச்சக்கமாக இது ஒரு வழியாக கூட்ட நெரிசலில் நடந்து வந்து கோவிலை சென்றடைந்து விட்டோம். கோவிலுக்கு சுபாஷ் ஒரு வழியாக கோவிலுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். காயத்ரி அரண்மனையை கண்டுபிடிச்சியா? ஏன் இப்படி வராங்க? சிக்கல்ல சிக்கிட்டு எப்படி வந்ததா இல்லைன்னு காட்ட கோயிலுக்கு போகுது. அதை பார்த்துட்டு போகுது தேரு. நீங்க வாங்க 5 ரூபாய்க்கு குடும்பமே செருப்பிடுவீங்க. கட்டல் நினைச்சிருவீங்க. வாங்க 5 ரூபா பணத்துக்கு குடும்பமே செருப்பிங்க விட்டுறது. இங்க வேறு குங்குமம். இங்க வா, இங்க வேறு ஒரு வீடியோவில் நான் போட்டிருந்தேன்ல. வா வா, எங்கேயும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு தேர்கிட்ட. இங்கே பாருங்க குருநாத சுவாமி கோவில் தேர். அப்படியே சாமி கும்பிட்டு வந்துட்டே இருங்கம்மா, வழியில் நிக்காதீங்க. சாமி எடுக்கக்கூடாது, நான் மனிதர்கள் எடுக்கிறேன். கோவிலுக்கு வெளியில் வந்துட்டோம். நாகம்மா தெய்வத்தை வந்து வழிபட்டுக்கிறோம். அப்படி போய்க்கலாம். அப்பளத்துக்கு வந்துட்டு அடுத்து சாப்பிடு. நல்லா இருக்கு. குருநாத சுவாமி கோவிலெல்லாம் இந்த பொம்மை வாங்கலை. இங்கே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து 3500 சாமிங்கிறியா? அது வாங்கி நாய்க்குட்டி கேட்டீங்களா? குடி கேட்டீங்க 1100. இது ஆராதனாக்கம்மா ஆமை குட்டிகள். ஆமை குட்டிகளை வந்து காரில் வச்சுட்டாங்க முன்னாடி வண்டியில். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து இப்போது எங்கள் ஊரில் ஆற்று தண்ணி குடிச்சிட்டுக்கிறோம்.